குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருமாறு கோரி தனமல்வில பகுதி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக தனமல்வில கொழும்பு பிரதான வீதியின் பிரதான போக்குவரத்து மார்க்கம் ஒரு சில மணி நேரம் தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 19வது மைல் கிராமம், ஒஸ்கல, நிக்கார, தஹா தமாரம் மற்றும் தனமல்வில ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். கொழும்பு தனமல்வில பிரதான வீதியின் 19வது மைல் கல்லிற்கு அருகில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதியினை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு போலீசார் மேற்கொண்ட முயற்சிகள் பயனளிக்கவில்லை. போக்குவரத்திற்கு மாற்றுப்பாதை ஒன்றை போலீசார் ஏற்பாடு செய்த போதும் அந்த வீதியையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தடை செய்தனர். மொனரகலை உதவி போலீஸ் அத்தியட்சகர் நிமல் ஸ்ரீ பெரேரா ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி அவர்களை அங்கிருந்து அகற்ற மேற்கொண்ட முயற்சியும் தோல்வியடைந்தது. அரசியல் தலைவர் ஒருவர் தங்களுடைய கோரிக்கையை செவிமடுக்க வேண்டும் என கோரிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தனமல்வில பிரதேச சபையின் தலைவர் குறித்த பகுதிக்கு வருகை தந்ததுடன் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார். எனினும் ஆர்ப்பாட்டத்தை கைவிட வேண்டுமா என முதலமைச்சருடன் சந்திப்பொன்றுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என பிரதேச சபையின் தலைவரிடம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். முதலமைச்சர் தொலைபேசியூடாக பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக உறுதியளித்த பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர்.